Hi friends, welcome to Kids Version World. Sorry friends, கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. சாரி. இனிமேல் கண்டினியூஸா வீடியோஸ் வரும். ஓகே, பாருங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் பார்க்க போறோம். கஃப்டன் டைப் ஹை அண்ட் லோ டாப். இதுக்காக பாத்தீங்கன்னா அது சாட்டின் பிரிண்டட் சாட்டின்ல சம்கி ஒர்க் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து 2 meters எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய லைனிங் பாருங்க, இது 1.5 meters எடுத்திருக்கேன். இப்போ துணியை இந்த லைனிங் துணி ஃபர்ஸ்ட் கட் பண்றோம். இத பாத்தீங்கன்னா லெங்த் வைஸ் வித் வைஸ் டபுள் அண்ட் டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். டோட்டலா 4 ஃபோல்ட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஹைட் 30 inches எடுத்திருக்கேன். நெக் வித் பாத்தீங்கன்னா 2.5 inches. ஆர்ம் கோல் பாத்தீங்கன்னா ஷோல்டர் 3 inches, ஆர்ம் கோல் 5.5 inches எடுத்திருக்கேன். ஓகே, செஸ்ட் ரவுண்ட் பாருங்க 8 inches எடுத்திருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் 7.5 inches, 1/2 inches வந்து சீமிங்க்கு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இதனுடைய வெஸ்ட்னுடைய ஹைட் 13 inches எடுத்திருக்கேன். இதனுடைய வெஸ்ட் ரவுண்ட் 7.5 inches. ஹிப்னுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் 20 inches. ஓகே, இந்த இடத்துல ரவுண்ட் மார்க் பண்றேன் 9.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் ஷேப் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஓகே, கீழே இருந்து இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சுக்கிறேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம்மிஸ் வந்து எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான். ஹைட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய ஹைட் 4 inches எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இது 13 inches 13 years கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ல நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, 13 year கேர்ளுக்கான மெஷர்மெண்ட் இது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து காமனான மெஷர்மெண்ட். ஓகே, இது நான் கட் பண்ணிட்டேன். இது காமனா நான் வந்து ஹைட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெக் எல்லாமே வந்துட்டு காமன் மெஷர்மெண்ட் தான். செஸ்ட் ரவுண்ட் எல்லாம் ஒருத்தருடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சேம் அதே மாதிரி தான் லென்த் வைஸ் வித் வைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நெக்கினுடைய வித் 2.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து 11 inchesக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்கினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 inches. ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்னுடைய ஹைட் பாருங்க 40 inches வந்து இருக்கு. அந்த 40 inches நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்ல ஹைட் பார்த்தீங்கன்னா 40 inches. இப்போ நான் ஃபோல்டிங் சைடில் பாருங்க 30 inchesல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபோல்டிங் சைடில் 30 inchesல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 30 inches மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவா ஒரு ஷேப் கொடுத்து நீங்க அந்த ஓப்பன் சைடுனுடைய அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு இந்த துணியில தெரியாது, ஸோ நான் டேப் வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக் வித் வந்து 2.5 inches, நெக் ஹைட்டு 4.5 inches. இப்போ ஃபோல்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா 30 inches மார்க் பண்ணி அதிலிருந்து ஓப்பன் சைடுக்கு கர்வ் ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக அந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து 11 inchesக்கு வந்து நான் ஸ்லீவ்னுடைய ஹைட்டு ஓகே ஃபோல்டிங்ல இருந்து 11 inches எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் 11 inches மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பாருங்க. ஓகே, அந்த 11 inches வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த இடம் வரைக்கும். அந்த இடத்துல நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த இடத்த ஷோல்டர் லைன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் துணி இருக்கும். ஓகே, இப்போ
நம்ம அந்த 11 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் சீமிங் விட்டுட்டு இந்த மாதிரி அந்த 11 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச்சிங் வந்து போடணும். அது எப்படின்னு நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், அதாவது லைனிங் ஃபேப்ரிக். இப்போது இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா ஷிம்மிஸ் மாதிரியே தான் பண்ணுறேன். இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஆம்கோல் லைனை ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்க. இப்போ ஆம்கோல் லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் அதை மாதிரி இன்னொரு துணி இருக்கு இல்லையா, அந்த துணியிலையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய ஷோல்டர் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுற அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவில் விட்டு துணியை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வந்து அன்ஈவனாக இருக்குது, அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜீன் கூட லெகின் கூட அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வியர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம இன்னர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நெக்லைன் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஃபேப்ரிக் உடைய அந்த ஷோல்டர் லைனில் அந்த 11 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2 துணியும் இந்த மாதிரி நம்ம சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 11 இன்ச்சஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அதனால 2 துணியும் ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி பிரித்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், இன்னொரு பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க, இப்போ இந்த பக்கத்துலேயும் அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த ஷோல்டர் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போது நமக்கு 2 ஷோல்டர் லைனும் ஸ்லீவும் ரெடி ஆயிடும். ஓகே, பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க, ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை சைடு இருக்கு இல்லையா, அந்த 2 துணி இருக்கு இல்லையா, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி இதை தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்ல லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்கிற அந்த துணியை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பேக்லையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க, நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த 2 துணியும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 2 பக்கமும்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய பாட்டமில் அந்த ஹை அண்ட் லோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் இதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க இப்போ இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இருக்குல்ல, இன்னர் பார்த்தீங்கன்னா நான் அதனுடைய உள்பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ அந்த லைனிங்குடைய உள்பக்கத்தில் நான் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்தை பாருங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டு இதனுடைய ஷோல்டர் லைன் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த நெக் லைனை மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங்கையும் சேர்த்து வச்சு அதனுடைய நெக் லைனை ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். இது லைனிங் வந்து எனக்கு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்துட்டு 4 இன்ச்சஸ் வந்து சீமிங் வந்து ஹைட்டு நெக்கினுடைய ஹைட் வந்து 4 இன்ச்சஸ் லைனிங்கில் மார்க் பண்ணியிருந்தோம். இது நீங்கள் ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு சில ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இழுத்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும், மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ அதுக்காக நான் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால ஓகே. ஓகே, இப்போ பாருங்கள் நான் நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங்கை உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ லைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய உள்பக்கமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நெக்லைனில் படிமான தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம லைனிங் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நெக்லைனும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் மேக்ஸிமம் நம்ம வந்து வேலை முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைனிங் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்படி கை வச்சு பார்க்கும்போது தெரியும் அந்த லைனிங் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு. அந்த லைன்லேயே அந்த லைனிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே வந்து நீங்கள் தையல் போடணும். எந்த இடத்துல இருந்து தையல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் வந்து முடிகிற இடம், அதாவது செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கீழே ஹிப்பினுடைய அந்த ஹைட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கோங்க, ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, நான் பாருங்கள் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நமக்கு மேக்ஸிமம் வந்து இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சது. நமக்கு டாப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேசில்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஹெம்மிங் ஊசி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி டேசில்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னுடைய பொண்ணு வந்து வியர் பண்ணியே காட்டுவான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜீன் கூட வியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. ஓகே, இதில் நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டன், அப்புறமா ஒரு ஹேங்கிங் மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.